ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு சுவையான சீம்பால் செய்முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, அம்மா வீட்டிலேருந்து ஒரு 1/2 லிட்டர் சீம்பால் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுவும் கறந்த பசும்பால். அது ரொம்ப திக்காக இருக்கும். அந்த திக்கான பாலை நம்ம எப்படி ஈஸியாக ஒரு குக்கர் சமைக்கும் முறையில் நம்ம எப்படி ஈஸியான மெத்தடில் சமைக்க போகிறோன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவு வெல்லம் நம்ம கல்லால் நசுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதில் 1/2 லிட்டர் சீம்பால் ஊற்றிருக்கோம். இது ரொம்ப ஃபஸ்ட்டு கறந்த பால்னால் ரொம்ப திக்காக இருக்குன்றனால நம்ம நார்மலான வீட்டில் யூஸ் பண்ணுற பால் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு ஊற்றுனால ரொம்ப ஹார்டாக இல்லாத அது சாஃப்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஜெல்லி மாதிரி சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா. ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு அதில் ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு 4 ஏலக்காய். அது கூட ஒரு துண்டு சுக்கு சேர்த்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இடிக்கல்லில் ஒரு துண்டு சுக்கை நம்ம இடித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். அது கட்டி மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக அடப்படாது. ஒரு 5-6 ஸ்பூன் நம்ம சுகர் அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் ஏலக்காவும் சுக்கும் ஈஸியாக கிரைண்ட் ஆகும். மிக்சியில் அதை கிரைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி சீம்பால் உங்களுக்கு யார் யாருக்கு பிடிக்கும்ன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நல்ல பவுடராக அது கிரைண்ட் ஆயிடுச்சு. கிரைண்டரான அந்த பவுடரை நம்ம அந்த மில்கில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாக எடுத்து போட்டுருவோம் கம்ப்ளீட்டாக. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க ஒரு குழிக்கரண்டியை வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட அதனோட வெல்லம் கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், அடியில் இருக்குங்களா அந்த பெரிய பெரிய கட்டி அளவுக்கு அது கரைஞ்சி வருங்க. இந்த சீம்பாலில் 1 பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கலாம். அதிகமாக சேர்க்கக்கூடாது. அந்த ஸ்வீட்னஸ் ரொம்ப அதிகப்படுத்தி தர மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அதில் இந்த வளைவு மாதிரி இருக்க ரிங்கை நான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஜல்லடை மாதிரி இந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட அடியில் வைக்கிற மெத்தடில் நீங்கள் வச்சுக்கலாம். அதில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாலும் அதுக்கு மேலே ஒரு தட்டையும் ஒரு ஸ்மால் சைஸ் தட்டையும் வச்சு மூடி வச்சுக்கலாம். நம்ம இடிக்கல்லோட மேல் இதை வச்சு வெயிட்டுக்காக நம்ம அதை வச்சுருக்கோம். இப்போ குக்கரில் ஒரு 4 விசில் எடுத்துக்கலாம். விட்டுட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா பாருங்கள், நல்லா வெந்து உப்பி வந்திருக்குங்க. திறந்ததும் அதனோட வாசம் ரொம்ப சொல்லிக்கவே முடியல, அந்தளவுக்கு வாசமாக இருக்குது. சூடாக இருக்குங்க. நீங்கள் இதே ஒரு 1/2 hour பக்கம் ஆற விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக வரும். நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு ஆறினதுக்கப்புறம் கூட எடுத்து சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், அழகாக பீஸ் வருது.
கத்தியில் எடுத்து பார்த்துங்க ஒழுங்கான பீஸ் வரல, ஏன்னா சூடாக இருக்குது. நீங்கள் வந்து ஆறுனதும் எடுத்தோம்னா நல்லா ஃபுல் பீஸாக அப்படியே வரும். அங்கே பாருங்கள், அந்த சாஃப்ட்னஸ் தெரியுதுங்களா அடியில்? இங்கே பாருங்கள், சூப்பரான சுவையான நம்ம சீம்பால் கட்டி தயாராகிடுச்சு. நம்ம பாப்பா வந்து கோச்சிருக்கா. எதுக்கான கோச்சிருக்கானா, அவளுக்கு ஸ்பூன் இல்லையா, அவங்க அக்கா வந்து எடுத்துகிட்டு வரத்து போயிருக்காங்க. அவள் லுக்கை பாருங்கள், அவள் கோவப்படுறாளாம். இங்கே பாருங்க, அவங்க அக்கா கொடுத்ததும் வாங்கிக்கிட்டான். இங்கே பாருங்கள், பாய் சொல்கிறான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.